பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்பதாக. கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். பி ஃபெய்த்ஃபுல் இன் காட்ஸ் ஹவுஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் ஒரு மனிதனை உண்மையுள்ளவன் என்று காண்பதற்கு இணையான கனம் வேறொன்றுமில்லை. உண்மையுள்ள மனிதர்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய பிரியம் காணப்படுகிறது. கர்த்தர் உண்மையை எதிர்பார்ப்பதன் நோக்கம் என்ன? அவர் உண்மையுள்ளவர். ஆகையால் தன்னுடைய சுபாவத்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்திலும் எதிர்பார்க்கிறார். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய வீட்டில் பணிவிடை செய்வதிலும் கர்த்தருடைய ஜனங்களை விசாரிப்பதிலும் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். ஆகையால் அவனுடைய 40 வருட ஊழியத்தின் பாதையிலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை கனப்படுத்தினார். அவன் மரணத்திலும் கூட கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார். வேதத்தில் ஒரே ஒரு மனிதனை தான் கர்த்தர் அடக்கம் பண்ணினார். அந்த கனத்திற்குரிய பாத்திரமாய் மோசே காணப்பட்டான். கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் என்று உபாகமம் 34:5-6 கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கூறினார். பவுல் தீமோத்தேயுவை குறித்து கூறும்போதும், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை என்று பிலிப்பிய சபை மக்களுக்கு எழுதினான். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்த வேளையில் அவர் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். தேவனுடைய வீடாகிய சபையை குறித்து கரிசனை உடையவர்களாயிருந்து சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய வீட்டை குறித்த காரியங்களில் உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, மோசேயை போல நாங்களும் உம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உண்மையும் உத்தமமுமாய் காணப்படுவதற்குரிய கிருபையை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் உண்மையுள்ள மனதுடன் உம்மை சேவிக்கும் போது உன்னதங்களுக்குரிய பூமிக்குரிய சரீரத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உம்மிடத்திலிருந்து வருகிற பரிபூரண ஆசீர்வாதம், வேதனையில்லாத ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் தொடரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடன்றும் காரிய சுத்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.